ஈரான் மீண்டும் இஸ்ரேலை நோக்கி இஸ்ரேலுடைய தெற்கு பகுதிகளை நோக்கி தாக்குதல்களை நடத்தி இருக்கிற இஸ்ரேலுடைய தெற்கு பகுதிகளில் தான் இஸ்ரேலுடைய ஹைஃபா, டெல் அவிவ், அதே போன்று மேற்கு கலீலி இந்த பகுதிகள் நோக்கி ஜெருசலத்தினுடைய சில பகுதிகள் இதை நோக்கி எல்லாம் மிக கடுமையான தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருக்கிறார். அதே நேரம் அது தொடர்பான புகைப்படங்கள், வீடியோக்களும் தற்போது வெளியாகி இருக்கிறது. ஈரானுடைய ஏவுகணைகளை தடுக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் என்கிற பரதாபகரமான நிலையும் இஸ்ரேலுக்கு உருவாகி இருக்கிறது. அன்றுக்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக ஈரான் மீது இஸ்ரேலிய அமெரிக்க இராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் நடைபெற்று வருகிற அதே நேரம் ஈரானும் அதற்கான பதிலடி தாக்குதல்களை அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நிலைகள் மீதும் அதே போன்று இஸ்ரேலுடைய நிலைகள் மீதும் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இந்த தாக்குதல்கள் இன்றைக்கு 25வது நாட்களை தாண்டி உச்சமாக நடந்து வரக்கூடிய சூழல்ல நேற்றைய தினம் திடீரென அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னா, ஈரான் மீதான ஈரானுடைய மின் நிலையங்களை, பவர் பிளானட்டுகளை இலக்கு வைத்து நடத்தப்பட இருக்கிற தாக்குதல்கள் 48 மணி நேரம் கெடு விதிக்கப்பட்டிருந்தன. ஆனால் அதை 5 நாட்களுக்கு நாங்கள் பிற்போடுகிறோம் என்று சொல்லி ஒரு அறிவிப்பை விடுத்ததோடு ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியஸ்தரோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம், அவரோட ஃபோன் காலில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கிறது, அவங்களும் ஒரு ஒப்பந்தத்துக்கு விரும்புகிறாங்க, நாங்களும் ஒரு ஒப்பந்தத்துக்கு விரும்புகிறோம் என்றெல்லாம் அவர் பேசியிருந்த செய்திகளை நேற்றைய இரவு வீடியோவில் விரிவாகவே அவர் பேசியதற்கே முன்னுக்கு பின் முரணாக எப்படியெல்லாம் பேசுகிறாரு என்கிற செய்திகளை நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் தாங்கள் பேசுவது முஜ்தபா காமனியோடு கிடையாது என்பதையும் அவர் சொல்லியிருந்தார். இந்த நிலையில தான் அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அமெரிக்கர்கள் தரப்பில் இருந்து பேசப்பட்டது முஜ்தபா காமனியோடு கிடையாது, அவர்களுடைய பாராளுமன்ற சபாநாயகராக இருக்கக்கூடிய முகமது ஹலீபாவோடு தான் பேசினார்கள் என்கிற செய்திகள் தான் அமெரிக்க ஊடகங்கள் ஊகமாக வெளியிட்டிருந்த செய்திகளாக இருந்தது. அந்த செய்திகள் வெளிவருவதற்கு முன்பதாகவே முகமது ஹலீபாப் அவர்கள் மிக தெளிவான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதை கூட நம்ம நேற்றைய நம்முடைய வீடியோவில் சொல்லி இருக்கிறோம். இந்த யுத்தம் நிறுத்தப்படாது, தாக்குதல்கள் நிறுத்தப்படாது, நீங்கள் முழுவதும் பொய்யே சொல்லி கொண்டிருக்கிறீங்க, எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே எங்கள் மீது தாக்குதல் நடத்தி இருந்தீர்கள், எனவே தாக்குதல்களை எல்லாம் அப்படி நிறுத்த முடியாது, எங்கள் பவர் பிளானட்டுகள் மேலே தாக்குதல் நடத்தினால் உச்சகட்டமாக பதிலடி எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய பவர் பிளானட்டுகள் மேலே நடத்தப்படும் என்கிற செய்திகளை எல்லாம் முகமது ஹலீபாப் அவங்க நேற்றே சொல்லியிருந்த நிலையில இன்றைக்கு மீண்டும் ஈரான் மேலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அதே போன்று அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஈரானுடைய மின்சார நிலையங்கள் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சு ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டது என்கிறது ஈரானுடைய இர்னா உள்ளிட்ட நியூஸ் ஏஜென்சி. குறிப்பாக ஈரானுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து வருகிற இந்த நேரத்தில் ஜிசிசியில் இருக்கக்கூடிய கண்ட்ரிகள் முழுவதும் ஒரு அபாய ஒலியும் எழுப்பப்பட்டு கொண்டு வருகிறது. ஏன்னா ஜிசிசியில் இருக்கிற சவுதி அரேபியா, குவைத்து, பஹ்ரைன், துபாய் இந்த நாடுகள் எல்லாமே தற்போது மிகப்பெரியதொரு சங்கடமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஈரானுடைய தாக்குதல்கள் காரணமாக அமெரிக்காவால் இந்த நாடுகளை காப்பாற்ற முடியாமல் இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்கா எப்போதுமே இஸ்ரேல் தரப்புக்கு ஆதரவாக ஃபேவராகத்தான் இருக்கிறாங்களே தவிர அரபு நாடுகளுக்கு ஃபேவராக இல்லை என்கிறது இந்த யுத்தத்தில் மிக தெளிவாக வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கக்கூடிய சூழல்ல நேற்று இரவுல இருந்து, அதாவது டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிக்கைக்கு பிறகு யுஏஇ, பஹ்ரைன், குவைத் ஆகிய நாடுகள் மேலே இரவு முழுவதும் பல தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருக்கிறது. பலத்த சைரன் ஒலிகள் எல்லாம் அந்த நாடுகளில் எழுப்பப்பட்டிருக்கிறது என்கிறது அல் ஜசீராவினுடைய தரவு தகவல்கள். அதே நேரத்தில் சவுதி அரேபியா தன்னுடைய நாட்டினுடைய கிழக்கு பகுதிகளில் 20க்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானங்களை தடுத்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. சவுதி அரேபியாவுடைய கிழக்கு பகுதிங்கிறது யான்பு என்கிற பகுதி. யான்புல இருக்கிற துறைமுகத்தை தான் இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது சொல்லப்படுகிறது. காரணம் என்னன்னா, சவுதி அரேபியாவுடைய 30% பெட்ரோல் ஏற்றுமதி யான்புல இருந்து தான் போகும். ஹொர்முஸை மூடினாலும் அந்த பகுதியால் பிசினஸ் பண்ண முடியுங்கிறதுனால யான்பு மேலே இந்த அட்டாக் தொடர்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரம் குவைத்தில் இருக்கக்கூடிய சில எரிசக்தி கட்டமைப்புகள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. குவைத்தில் சில இடங்கள்ல மின்வெட்டுகளும் ஏற்பட்டிருக்கிறது, கரண்ட் கட்டும் நடந்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் இந்த ஈரானுடைய தாக்குதல்களை ஈரான் கடுமையாக பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல்கள் நடத்துறதுனால மிசைல்களை இடைமறித்து இந்த அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய இடைமறிப்பான்கள் தாக்குதல்களை நடத்தினாலும்
அதுல வெடிச்சு சிதறுகிற பகுதிகளில் இருந்தும் பல ஆபத்துகள் நாட்டுக்குள்ள ஏற்படுகிறது என்கிற செய்திகளும் சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடைய மின்சார நிலையங்கள் மீதான தாக்குதல்களை 5 நாட்களுக்கு நாங்கள் இடைநிறுத்துகிறோம் என்று சொல்லி ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாக அவர்களுடைய மின்சார நிலையங்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது, எரிவாயு நிலையங்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் இன்றைக்கு ஈரான் அறிவித்தல் விடுத்திருக்கிறது. 2 எரிவாயு நிலையங்கள் மீதும் ஒரு எரிவாயு குழாய் மீதும் அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஈரான் மீது நடத்தப்பட்டிருக்கிறது என்று ஈரானுடைய மெஹர் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இஸ்ஃபஹானில் இருக்கக்கூடிய காவே என்கிற ஒரு தெருவில் அமைந்திருக்கக்கூடிய எரிவாயு நிர்வாக கட்டிடம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று எரிவாயு அழுத்த ஒழுங்குமுறை நிலையம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையத்தின் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்று ஃபார்ஸ் நியூஸ் ஏஜென்சி, ஈரானுடைய நியூஸ் ஏஜென்சி இந்த செய்திகளை சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் ஈரானுடைய தென்மேற்கில் இருக்கக்கூடிய கொரம்ஷாகரில் இருக்கிற மின் உற்பத்தி நிலையத்தின் மீதும் அதனுடைய எரிவாயு குழாய் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியாகி இருப்பதை பார்க்க முடியும். எனவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று, அவர் முரண்பட்டு பேசிக் கொண்டிருக்கிறார், முரண்பட்டு நடந்து கொண்டிருக்கிறார். அவர் தாக்குதல்களை தொடர்வதால் நாங்களும் பதில் தாக்குதல்களை தொடர்கிறோம் என்கிறது ஈரான். அதே நேரத்தில் ஈரானுடைய மின்சார எரிசக்தி அமைச்சர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாருன்னு கேட்டால், மின் உற்பத்தி நிலையங்களை நீங்கள் என்னத்தை எங்களை மேலே தாக்கினாலும் அதை விரைவாக எங்களுக்கு மீட்டெடுக்கிறதுக்கான சக்தி இருக்கிறது, எங்களிடத்தில் அதுக்குரிய பவர் இருக்கிறது என்று சொல்லுகிறார். மக்கள் கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மின் உற்பத்தி நிலையங்கள் தாக்கப்பட்டால் அதை விரைவாக நாங்கள் மீண்டும் கட்டி நவீனமயப்படுத்தி விடுவோம் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தியை இன்றைக்கு அரசாங்க ஊடக ஒலிபரப்பு நிறுவனமாக இருக்கக்கூடிய IRIB வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலையும் பார்க்க முடியும். இப்படி ஈரான் தன் மீது நடத்தப்படுகிற தாக்குதல்களை எதிர்கொள்வதற்கும் தயார், அப்படி தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் தன்னுடைய பவர் பிளானட்டுகளை திரும்ப காப்பாற்றிக் கொள்வதற்கும் தயாராக இருக்கிறது என்கிற செய்திகளையும் வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேல் மீது இன்றைக்கு ஹெஸ்புல்லாக்கள் 5க்கும் மேற்பட்ட மிக பெரும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலை பொறுத்தவரையில் ஹெஸ்புல்லாக்களை இலக்கு வைக்கிறோம் பேர்வழி என்கிற பேரில் லெபனானை ஒட்டி இருக்கக்கூடிய லிட்டானி ரிவர், லிட்டானி ஆறு தான் இஸ்ரேலையும் லெபனானையும் பிரிக்கக்கூடிய பகுதி. அந்த லிட்டானி ஆற்றுக்கு மேலாக இருக்கக்கூடிய பாலங்கள் எல்லாவற்றையும் இலக்கு வைத்து தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்துகிறது. எல்லா பாலத்தையும் மேக்சிமம் லாஸ்டாக இருந்த பாலம் ஒன்றே அதையும் சற்று நேரத்துக்கு முன்பதாக அவர்கள் அழித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். மொத்தமாக எல்லா பாலங்களையும் இஸ்ரேல் அழித்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் இஸ்ரேலை நோக்கி 5க்கும் மேற்பட்ட முக்கியமான தாக்குதல்களை இன்றைக்கு அதிகாலையிலேயே நடத்தி இருக்கிறது ஹெஸ்புல்லா என்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலிய படைகள் கூடியிருந்த இடங்கள், அதே போன்று இஸ்ரேலுடைய ஒரு படைத்தளம், இஸ்ரேலுடைய ஒரு ரேடார் தளம், அதே போன்று பீரங்கி நிலைகள், இதை நோக்கி எல்லாம் தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார். அதே நேரம் தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய கஃபார் கிலா என்கிற நகரத்துக்கு உள்ள இஸ்ரேல் வழியாக நுழைய இருக்கிற ஃபாத்திமா என்ற ஒரு கேட், அந்த கேட்டு வாசல்கிட்ட இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய படைகள் மீது ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளோடு வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மலோட் தர்ஷிகா என்கிற ஒரு ரேடார் தளமும் இன்றைக்கு லெபனானுடைய ஹெஸ்புல்லாக்களால் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இதை தாண்டி இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள், ஹெஸ்புல்லாக்கள் தொடர்ந்து இஸ்ரேலுடைய வடக்கு இஸ்ரேலை குறிவைத்து தாக்குதல் நடத்துகிறார். அதே நேரம் ஈரான் மீண்டும் இஸ்ரேலை நோக்கி இஸ்ரேலுடைய தெற்கு பகுதிகளை நோக்கி தாக்குதல்களை நடத்தி இருக்கிற இஸ்ரேலுடைய தெற்கு பகுதிகளில் தான் இஸ்ரேலுடைய ஹைஃபா, டெல் அவிவ், அதே போன்று மேற்கு கலீலி, இந்த பகுதிகள் நோக்கி ஜெருசலத்தினுடைய சில பகுதிகள், இதை நோக்கி எல்லாம் மிக கடுமையான தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருக்கிறார். அதே நேரம் அது தொடர்பான புகைப்படங்கள், வீடியோக்களும் தற்போது வெளியாகி இருக்கிறது. ஈரானுடைய ஏவுகணைகளை தடுக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் என்கிற பரதாபகரமான நிலையும் இஸ்ரேலுக்கு உருவாகி இருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பதாக இஸ்ரேலுக்குள்ள 2000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்ன இஸ்ரேல், 2000 பேர் காயமடைந்திருக்கிறாங்க என்று சொன்ன இஸ்ரேல், இன்றைக்கு 4000க்கு மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் வெளியாகக்கூடிய சூழல்ல தான் இன்றைக்கும் இஸ்ரேலுடைய டிமோனா நகரத்தை நோக்கி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஈரான். டிமோனா என்கிறது இஸ்ரேலுடைய அணு ஆயுத கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அணு உலை அங்கதான் இருக்குது இஸ்ரேல. அந்த அணு உலையை நோக்கி, டிமோனாவை நோக்கித்தான் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. இது அவர்களுடைய மிக பெரும் பாலைவன பகுதிகளில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியை நோக்கி இன்றைக்கு தாக்குதல் நடத்தி இருப்பது மட்டுமல்லாமல் ஹைஃபா துறைமுக நகரத்தை சுற்றியும் பலத்த தாக்குதல்களை இன்றைக்கு ஈரான் நடத்தி இருக்கிறது. இதுவரைக்குண்டான தாக்குதல்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல தான் இன்றைக்கு அமெரிக்காவுடைய பேச்சுவார்த்தைகள் குறித்த செய்திகளுக்கு
ஈரானுடைய நாடாளுமன்றத்தின் மூத்த உறுப்பினர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஈரான் நாடாளுமன்றத்தினுடைய தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழுவினுடைய தலைவருமாக செயல்படக்கூடிய இஸ்மாயில் கோஷாரி என்கிறவர் ஒரு காட்டமான அறிவித்தலை விடுத்திருக்கிறார். அவர் ஈரானுடைய கவர்மெண்ட்டுக்கு என்ன சொல்றாருன்னு கேட்டால், அமைதியை எட்டுவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கும் போதே இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து நம்ம மேல தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. எனவே இந்த ரெண்டு பேரையும் நீங்க நம்பக்கூடாது. அமெரிக்காவோடு எந்த பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடுறதுக்கு முன்னாடி ஈரானுடைய அதிகாரிகள் ரொம்ப விவேகமாக யோசிக்கணும் என்று சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ட்ரம்ப் நெத்தன்யாகு இந்த ரெண்டு பேருமே இயல்புலேயே ஒரு பொய்யர்கள், இவங்கள்ட்ட எந்த உண்மையும் கிடையாது, இயற்கையான பொய்யர்களாக ட்ரம்ப்பும் நெத்தன்யாகவும் இருக்கிறாங்க. இவர்கள் நம்ம நாட்டுக்குள்ள பிளவை உண்டாக்குற வேலையை தான் பார்ப்பாங்க. நாங்கள் ஒருத்தரோட பேசி இருக்கிறோம் என்று சொன்னால் அவர் யாரு? முகமது ஹலீபாப். அப்போ ஹலீபாப் நமக்கு தெரியாமல் அமெரிக்காவோட பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு ஜனாதிபதியும் மற்றவங்களும் குழம்புவாங்க. இந்த மாதிரி நம்மளை பிரித்தாளுகிறதுக்கான ஒரு ஏற்பாட்டை பண்ணுறாங்களே தவிர உண்மையாக அவர்கள் நம்ம மேலே நம்மளோட சமாதானமாக வருவதற்கான எந்த ஒரு ஏற்பாடும் அவர்களுக்கு கிடையாது. எனவே யுத்தத்தை நிறுத்தாமல் அமெரிக்கா மேலே தாக்குதல்கள் நடத்திய தீர வேண்டும் என்று சொல்லி சற்று நேரத்துக்கு முன்பதாக ஈரானுடைய பாராளுமன்றத்தின் மூத்த உறுப்பினருடைய அறிக்கையும் வெளியாகி இருக்கிறது. எனவே அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, ட்ரம்ப்பும் நெத்தன்யாகும் இயற்கையிலேயே பச்சை பொய்யர்கள் என்பது அது உலகமே தெரிந்து கொண்ட ஒரு பேருண்மை என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இந்த செய்திகளைத்தான் உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருக்க நம்முடைய இரவு அப்டேட்டில் மேலதிகமான பல முக்கியமான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். ரஸ்மின் எம்ஐசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள். வாஹர்தா அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இங்கே நீங்கள் இந்த வீடுகளை பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு எது ஹால் எது கிச்சன்ங்கிற அந்த வித்தியாசமே இருக்காது. அந்த அளவுக்கு அவங்க இருக்கிறத கொண்டு ஏதோ ஒரு வகையில் போய் கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் அந்த காட்சிகளை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். உங்கள் கணவர் நுவரெலி இல்லையா? அப்போ இப்போ தொழிலுக்கு போயிட்டாரா? இனிய சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் நம்முடைய வீடியோக்களை பார்த்து வரக்கூடிய சகோதரிகளுக்கு ரமலானுடைய மாதத்தில் ஜகாத்து தான தர்மங்களை செய்யக்கூடிய சகோதரர்கள் மூலமாக இலங்கையினுடைய கிழக்கு மாகாணத்தினுடைய முதல் நகரமாக இருக்கக்கூடிய பொத்துவில்ல உள்ள இருக்கக்கூடிய சர்வோதயபுரம் என்கிற பகுதிகளில் ஹிஜ்ரத் நகர் என்கிற பகுதிகளில் தான் நம்ம இப்போ நிற்கிறோம். இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் படுகிற கஷ்டங்களை நம்ம அண்மை காலமாக பார்த்துருந்தோம். அந்த அடிப்படையில் அவங்களுக்கான வாழ்வியல் இடங்கள் இல்லை, அவங்களுக்கு ஒரு வீட்டு வசதியை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் ஒரு வீட்டு திட்டத்தை அந்த முயற்சியை தான் நம்ம செஞ்சு வர்றோம். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் இவங்களுடைய கணவர் புனிதமிக்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் இன்றைக்கு கூலி வேலையாக வெளியில் போயிருக்கிறாரு. இந்த வீடு அவங்களுக்குரிய வீடு கிடையாது, வேறொருத்தவங்களுக்குரிய வீடுகள் தான். இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆட்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. ஏற்கனவே பள்ளி தலைவர் நமக்கு அந்த செய்திகளை சொல்லியிருக்கிறார். ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் நம்ம கொழும்புலாம் 6:30 மணிக்கு பிள்ளைகளை எடுத்துகிட்டு போயிடுவோம் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக. ஆனால் இங்கே அப்படி போக முடியாது. ஏன்னா அந்த நேரத்தில் யானை நிற்கும். இந்த மாதிரியான பல தொல்லைகளுக்கு மத்தியில் தான் இந்த மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய தான தர்மங்களை செய்திருக்கக்கூடிய செய்திகளை நீங்கள் தொடர்ந்து எல்லா பயான்களையும் உரைகளையும் பார்த்து வந்திருப்பீங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரியான மக்களுக்காக வேண்டி இஸ்லாம் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு அழகான வாய்ப்பு தான் ஜகாத்து திட்டத்தில் 8 பேரை இஸ்லாம் நமக்கு வகைப்படுத்துகிறது. அதில் நம்ம இந்த ஃபக்கீர்கள், மிஸ்கீன்கள், இந்த மாதிரி ஆட்களை தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். அதில் ஒரு பாட்டாக யார் இருப்பாங்கன்னா முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தாருக்கும் உதவி செய்ய வேண்டிய ஜகாத் நிதிகளை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நிறைய தான தர்மங்களை பண்ணுவீங்க. இந்த மக்களுக்காக உங்கள் ஜகாத்திலிருந்து ஒரு பகுதியை ஒதுக்குங்கள். முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். மேலதிக தகவல்களை கேட்க முடியும். நேரில் வந்து பார்க்க விரும்புகிற சகோதரர்களையும் அழைத்து கொண்டு வந்து நம்ம இந்த பகுதியில் காட்டுறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம். பார்த்து உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் அந்த மக்களுக்காக இந்த திட்டத்திற்காக நீங்கள் முன்மொழிந்து செய்ய முடியும்.